ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு தி ஷோ. ஆர்சிபி பிபி கேஸ் முடிஞ்சது, மழை வந்தது, மேட்ச் ரெடியூஸ்ட் மேட்ச் சின்னசாமியில் 14 ஓவர்ஸ். ஆனாலும் ஆர்சிபி இன்னும் ஒரு ஹோம் கேம் கூட ஜெயிக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், குறை சொல்லணும்னா குறை சொல்லலாம். பேட்டிங் சரியா ஆடல, விட்டுட்டாங்கன்னு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பிச்சஸ் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெங்களூர் அது. அதுல நீங்க மழை பெஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் 14 ஓவர்ஸுங்கும் போது நார்மலா நான் வந்து சின்னசாமி வான்கடை எல்லாம் வந்துட்டு டாஸ் அட்வான்டேஜ் எல்லாம் சொல்ல மாட்டேன், பேட்டிங் தான் ஆடுன்னுவேன். 14 ஓவர்ஸ் மழை பெஞ்சிருக்கு, பிச்சில் வந்து கொஞ்சம் அங்கங்க சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்குங்கும் போது அந்த டாஸ் பிளேஸ் அ வைட்டல் வைட்டல் ரோல். அங்கேயே உங்களுக்கு 30 ஓவர் மேட்ச் முடிஞ்சு போச்சு. பட் ஐ எம் நாட் ரியலி டிஃபெண்டிங் ஆர்சிபி. அவங்க என்ன பண்ணிருக்கணும், 14 ஓவர்னு ஒண்ணு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, 20 ஓவர்லயே அடிக்க தான் போறாங்க. 14 ஓவருங்கும் போது என்ன பண்ணணும், ரைட் ஃப்ரம் தி பிகினிங் எல்லா பாலையும் பேட்டை விடுன்ற ஒரு இதுல தான் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் நீங்க குறை சொல்ல முடியாது. நீங்க 14 ஓவர்ல 3 ஓவர் உங்களுக்கு வந்துட்டு போய் டிஃபென்ஸ் ஆட்டீங்கன்னா அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் தே குட் ஹவ் மேட் ஷூர், ஓகே 14 ஓவர் இந்த மாதிரி ஃபேஸ் வைஸா நான் பிரேக்கப் பண்றேன், பண்ணிட்டு ஒரு 120 அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்றேன். 120 போயிருந்தாலும் திருப்பி அடிச்சிருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ். அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இன்னொரு ப்ராப்ளம், ஆர்சிபி வந்து பிளேயிங் 11 அப்படின்ற ஆப்ஷன் இருந்தும் 10 பேர் தான் ஆடுறாங்க. லிவிங்ஸ்டனை விட்டுட்டீங்கன்னா பிளேயிங் 11ல 10 பேர் தான். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. அதையும் கடந்து ஒரு 95 அடிச்சாங்க. அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் நெவர் கோயிங் டு பி ஈஸி. டிம் டேவிட், நான் என்ன நினைச்சேன்னா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல ஒரு 50 ரன் 55 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் நான். ஏன்னா அடிச்சுனே இருக்காங்க, விக்கெட் போயினே இருக்கு. பட் ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணாங்க, அந்த மனோஜ் பண்டிகைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. சி யூ கேனாட் ரைட் எனி ஒன் ஆஃப் வித் ஜஸ்ட் ஒன் சான்ஸ். ஸோ அந்த பையன் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், கேன் ஆல்சோ போல். இப்போ கரெக்டாக பார்த்தாங்க 14 ஓவர்ஸுக்கு போது படிக்கல் மாதிரி ஒருத்தருக்கு பதில ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சஸ்லாம் கரெக்டாக பண்ணாங்க. பட் இன்னும் எவ்வளோ நாள் வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டோன் அவங்க பேக் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அடிச்ச அந்த இப்ப ஹர்ப்ரீத் பிராரு என்ன சேஞ்ச் இந்த மேட்ச்ல பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நல்லா போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. ஹர்ப்ரீத் பிராரை கொண்டு வந்தாங்க. இதுதான் அவங்களோட காம்பினேஷன். ஓகே, தே ஹாவ் டு ஷஃபிள் பிட்வீன் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, மேக்ஸ்வெல் எந்த அளவுக்கு அவரோட போலிங் வந்துட்டு எஃபெக்டிவா இருக்கும் அகேன்ஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் இன் 14 ஓவர்ஸ் கேம். ஸோ இட்ஸ் பேட்ஸ்மேன் டு பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது ஓகே, ஐ வாண்டட் இங்கிலீஷ், ஐ வாண்டட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், போத் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு. 95 ரன் 14 ஓவர் 10 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், யூ ஆர் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு லூஸ் த கேம் ஈவன் தோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். டீசெண்டா ஆடினார் இங்கிலீஷ், அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் then he got out. It's not a significant contribution, but he made a contribution when it is 95. இதுதான் வந்து போலிங் அட்டாக் பஞ்சாப் கிங்ஸுக்கு. இதை அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள இதுதான் தோக்கடிக்கிறது பெஸ்ட் கஷ்டம். லெவனுமே. பவுலிங் அட்டாக் மட்டும் இல்லை, இதுதான் அவங்களோட பெஸ்ட் காம்பினேஷன். இதை மாத்தாம வந்தாலே குட்டு தான். இதுதானே சார் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். திஸ் இஸ் வாட் த காம்பினேஷன் தட் வி ஹவ் பீன். இப்போ அவங்க எப்படி யோசிச்சாங்க பாருங்க, நோ மேட்டர் வாட் மேக்ஸ்வெல் இஸ் மேக்ஸ்வெல். ஓகே, அவர் ஃபார்ம்ல இல்ல, ஒத்துக்கிறேன் நானு. லிவிங்ஸ்டன் மாதிரி அவரும் ரன் அடிக்கல. பட் இந்த மாதிரி ஒரு 14 ஓவர் மேட்ச்ல நீங்க மார்க்கஸ் ஸ்டாயினிஸை வந்துட்டு டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்ச் மேக்ஸ்வெல் பதிலா நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. இந்த இந்த மாதிரி ஒரு இதுல 2 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு பாருங்க ஹர்ப்ரீத் பிரார். உங்களுக்கு 2 ஓவர்ல 25 ரன் 2 விக்கெட் எடுத்தாரு. இட் இஸ் ஒன்லி கோயிங் டு கிவ் him confidence when they go and play in a pitch like Bullanpur with big boundaries, not a lush outfield. அதுக்கப்புறம் இட் இஸ் நோன் டு ஹாவ் ஈக்குவல் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால். இப்போ அவங்க 7 மேட்ச்ல 5 ஜெயிச்சிருக்காங்க. and they've cracked the right combination. only good things will follow for them. இந்த மேட்ச் நான் வந்து ஆர்சிபி பார்த்ததுனால, எஸ் இட் இஸ் த தேர்ட் டிஃபீட். நீங்க இந்த மேட்ச் முன்னாடியே வந்து சொன்னீங்க இந்த மாதிரி 2 மேட்ச் தோத்துருக்காங்க, அதனால வந்துட்டு இந்த ஹேட்ரிக் ஆயிடுமோ அப்படின்னு கேட்டீங்க. அந்த ஒரு அந்த நெகட்டிவிட்டியே எடுத்துட்டு போகாதீங்க. 7 மேட்ச் ஆடி இருக்கீங்க, நீங்க 4 ஜெயிச்சிருக்கீங்க, டாப் 4ல இருக்கீங்க. யூ ஆர் நாட் பிளேயிங் பேட் கிரிக்கெட் அண்ட் திஸ் மேட்ச் cannot be really counted on புட்டிங் த blame on anyone this and that. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 அடிச்சு தோத்து தான் நல்லா இருந்திருக்கும். அதை அதுதான் நான் அவங்க சொல்றேன், இன்னும் ஒரு 25 ரன் அடிச்சிருந்தா கொஞ்சம் டீசெண்டா இருந்திருக்கும்.
இல்ல சார், நான் தான் சொல்றேனே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நானும் அந்த மாதிரி நிறைய டீம்ல இருந்திருக்கேன். ஒரு 12 ஓவர், 10 ஓவர், 9 ஓவர்னா, இப்ப நான் போயிட்டு இந்த லாஜிக்க சொல்லுவேன் கோச் கிட்ட, ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி ஆடுங்க, 3 ஓவர் இந்த மாதிரி ஆடுங்கன்னு சிரிச்சுட்டே திருப்பி சொல்லுவாங்க. யூ கேனாட் ஃபால்ட் தெம் ஆன் தட். என்னப்பா நீ 11 ஓவர் மேட்ச், 2 ஓவர் இப்படி ஆடு, 3 ஓவர் இப்படி ஆடுன்ற கல்ட்டு தான். 10 விக்கெட் வச்சிருக்க, எல்லா பாலையும் ஷார்ட், எவ்வளவு ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? 11 ஓவர்ல எதையுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் சுத்து. காசு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுங்க, பிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சது ஒரு மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேனே, மோஸ்ட் சேலஞ்சிங் பிச் இன் மை கெரியர் ஆஃப் 18 இயர்ஸ் ஐபிஎல், வாட் ஐ எம் சீயிங் ஒர்க்கிங் வித் தம் ஃபார் மெனி இயர்ஸ் இஸ் திஸ் ஒன். ஓகே, அது என்ன சொல்றது உங்களுக்கு. சி, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க போலிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிச்சை அவங்க கொண்டு வராங்க. தே காட் தி ஸ்கில்ஸ் இன் தேர் பேட்டிங் டு ரியலி பீஃப் அப்ன்றதுனால அதை பண்ணாங்க. டாஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஐ எம் நாட் சேயிங் சேம் திங் would have happened. They would have more chances to beat பஞ்சாப். பட் பஞ்சாப் வாஸ் அப்சல்யூட்லி கிளினிக்கல். அந்த அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்னொன்னு சொல்றேன், இதே பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி 15 ஓவர் மேட்ச் நடந்தது. 15 ஓவர் ரெயின் எஃபெக்டட் மேட்ச், 210 அடிச்சாங்க ஆர்சிபி. ஐ ரிமெம்பர் தட். 2 3 வருஷம், எத்தனை வருஷம் படி தெரியல, ஒரு 4 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 ஓவர்ல ம். ஆர்சிபி ஸ்கோர் 210. பஞ்சாப் கிங்ஸ் ஒன் த டாஸ் அண்ட் புட் தம் இன் வச்சு செம கேள்வி கிழிச்சாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பிச்சு திட் இஸ் நாட் அ பிச் வேர் யூ கேன் ட்ரீம் எனிதிங் மோர் தென் 120. அதை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். There is nothing for RCB to lose their sleep about. How are they going to turn around against the same team away from home, which they will cherish? Is going to be the biggest question to be answered. ஆமா விடா, பட் தென் அதான் நீங்க சொன்ன மாதிரி தே நீட் நாட் லுக் டூ மச் இன்டு திஸ். இப்போ 7 மேட்ச் 8 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தேர் இன்டு தி குவாலிஃபயர்ஸ். அவ்வளவுதான், தேர் ஆன் தேர் வே. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒன்லி திங் இஸ் சர்டன் கேப்ஸ். நீங்க லிவிங்ஸ்டன் அவங்க ட்ராப் பண்ணி தான் ஆகணும், அதுல டவுட்டே கிடையாது. ஜேக்கப் பெத்தல் ஃபார் லிவிங்ஸ்டன், இது ஒரு சேஞ்ச் பண்ணும் பீடா. ஐ திங்க் மனோஜ் பண்டாகேக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பா. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ், ஹி லுக்ஸ் அ ப்ராமிசிங் பிளேயர், டிசர்வ்ஸ் ஒன் மோர் சான்ஸ். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க கரெக்டா சொல்றீங்க. நோ பிளேயர் கேன் பி ரிட்டர்ன் ஆஃப் ஆஃப்டர் ஒன் கேம். தெர் ஆர் மெனி பிளேயர்ஸ் ஆர் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, தே வில் ஹேவ் அ ரீசன் டு எக்ஸ்பிளைன் தட். இது 14 ஓவர்ன்றதுனால பவர் ஹிட்டிங் பீஃப் அப் பண்றதுக்காக மனோஜ் பண்டிகை கொண்டு வந்தேன். 20 ஓவர் அப்படிங்கும் போது அவர் டு பிரிங் பேக் படிக்கல், இஸ் ஆல்சோ நாட் டூயிங் எ பேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா அடுத்த மேட்ச் அவங்க படிக்கல கொண்டு வந்துருவாங்க மனோஜ் பண்டிகைக்கு பதிலாக. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, திருப்பியும் சொல்றேன், லிம் லிவிங்ஸ்டன் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் who can change the match in 12 to 15 balls with the way he bats. பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் சீனுக்கு வரலங்கும் போது அவங்க இப்படி யோசிப்பாங்க, ஒருவேளை ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துட்டு வரலாமா. லைக் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணா ரொமாரியோ ஷெப்பர்ட் தான். He's going to come and blast his way out. If needed, can bowl an over or two. A brilliant fielder. ஆனா இப்ப நான் எப்படி லைக் டு லைக் யோசிக்கிறேன், பீடா, ஆனா அவங்க பெத்தல் தான் கொண்டு வருவாங்க. வெத்தலை தான் கொண்டு வரணும்ன்றேன் நானு. வெத்தலை தான் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லப்பா எனக்கு ஒரு ஓவர்சீஸ் 2 ஓவர்சீஸ் எனக்கு அது மாதிரி வேணும், டிம் டேவிட், லியம் லிவிங்ஸ்டன் அவங்க யோசிச்சாங்கன்னா அந்த அந்த ரூட்டை எடுக்கணும்னா ரொமாரியோ ஷெப்பர்ட்ன்றேன். பட் என்ன நீங்க கேட்டீங்கன்னாலும் ஐ வில் சப்போர்ட் பெத்தல். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முல்லன்பூர்ல ஆடுறாங்க. முல்லன்பூர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி சம்திங், இஸ் கோயிங் டு சேலஞ்ச் த பேட்ஸ்மேன் டு an extent which we saw. லோயஸ்ட் டோட்டல் பீங் டிஃபெண்டட். 2 பேரும் புவர் கிரிக்கெட் ஆடினாங்க, பேட்டிங்ல இல்லைன்னு சொல்ல. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸிங்கும் போது டப்பு டிப்புன்னு விக்கெட். ஒன்னே ஒன்று சொல்றேன், இப்ப சால்ட் எல்லாம் ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாரு, எப்ப வேணாலும் அவுட் ஆகலாம் உங்களுக்கு. கோலி சால்ட் டப்புன்னு அவுட் ஆயிட்டாங்கன்னா ஆல் ஆஃப் 20 ஓவர் சர்வைவல் பிரச்சனை ஆயிடும். ஏன்னா லியம் லிவிங்ஸ்டன் எப்ப வேணாலும் அவுட் ஆவாரு. டேவிட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், ரஜத் பட்டிதார் கையில மாட்டிடும் எல்லாம். அப்படிங்கும் போது ஐ வில் ஆல்வேஸ் கோ வித் பெத்தல். பட் அதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அங்க முல்லன்பூர்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட பத்தி சொல்லிட்டேன் நானு. இல்ல இவர் இருக்கட்டும், இன்னும் 2 ஓவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அந்த ஆங்கிள் பிஎம் லிவிங்ஸ்டன் ரீடைன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இஃப் யூ ஆஸ்க் மீ, ஃபார் மீ I've seen enough of it. 7 மேட்ச் முடிஞ்சிச்சு. ஐ நீட் சம் ஸ்டெபிலிட்டி, ஐ நீட் சம் டைம் ஃபார் பெத்தல் டு செட்டில் இன் பிஃபோர் த பிளே ஆஃப்ஸ். அதனால ஐ வில் கெட் டு பெத்தல். அவங்க அதை பண்ணுவாங்கன்னு தெரியல. Punjab Kings has cracked their combination. They cracked it exactly at the half stage of the tournament when they are sitting pretty in the table. Very well played. They thoroughly outplayed RCB. Only good things can follow them from now on. சூப்பர். ஸோ அவ்வளோதான். இதே டீம் திருப்பி இன்னொரு ரிவர்ஸ் பிக்சர் இருக்கு, அது தனியாக நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் இவ்வளோ தான். ரெயின் கட்டேல் மேட்ச். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்சிபி லாஸ்ட் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஒன். இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன?
ஐம் ஹாப்பி ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். நான் அதான் சொல்றேனே, நான் முதல்ல இருந்தே இந்த ஸ்டார்டிங் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஆஸ் அ ஃபேன் இட்ஸ் ஆர்சிபி சிஎஸ்கே. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஐ வாண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் டு பிளே த ஃபைனல். யார் ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா வந்து பஞ்சாபும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம், என்னென்னமோ ட்ரை பண்ணி கண்ணாபண்ணன் கோச்சஸ் எல்லாம் மாத்தி கேப்டன்ஸ் எல்லாம் மாத்தி அவங்க எதுவுமே சரியா வரல. இந்த தடவை எல்லாம் அலைன் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு லூஸ் அவுட் அட் த லாஸ்ட் ஸ்டேஜஸ். ஐ வாண்ட் தெம் டு கோ ஆல் தி வே. சிமிலர் திங் வித் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபார் ஒன் ரீசன் ஐம் டாக்கிங் அபவுட், அவங்களும் ஒரு அருமையான பிரான்ச்சைசி, நிறைய டீம் வச்சிருக்காங்க. டேக் ப்ரைட் இன் தேர் டீம்ஸ். அந்த செகண்ட் திங் இட்ஸ் அ பர்சனல் திங். ஹேமந்த் பதானி மை ஃப்ரெண்ட், அவரோட சின்ன வயசுல அண்டர் 19 ஆடி இருக்கேன் நானு. அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். இஸ் நாட் நோன் ஃபார் 100 டெஸ்ட் மேட்சஸ், 10,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த டீம் மேல போகணும்னு பார்ப்போம். வி விஷ் பிபிகேஎஸ் கண்டினியூ தேர் வின்னிங் ஸ்ட்ரீக். Let us come back and do a double header, which is going to be most exciting double header. RCB is involved against PVKS and Chennai is going to get involved with Mumbai in Wankhede. We'll come back and do a preview with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.